தமிழ்நாட்டில் கருத்து கணிப்புகளை விட பாஜக கூட்டணி கட்சி அதிக அளவில் வெற்றி பெறும் என நம்புவதாக தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தனது தந்தை குமரி ஆனந்தனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் பெற தமிழிசை சவுந்தரராஜன் காட்பாடி ரயில் நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்றும் திராவிட மாடல் எந்த அளவிற்கு தோல்வி அடைந்துள்ளது என்பது தற்பொழுது தெரிய வந்துள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் மின்சாரம், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றத்தால் மக்கள் பாதிப்பு அடைந்துள்ளதாக தெரிவித்தார். கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தமிழகத்தில் உள்ள கருத்து கணிப்புகளை விட அதிகமான எண்ணிக்கையில் இடம் கிடைக்கும், அதிகமான சதவீதம் நமக்கு கிடைக்கும். தமிழகம் ஒரு திராவிட மாயையிலிருந்து திராவிட மாடல்னு சொல்றாங்க. ஆனா இந்த திராவிட மாடல் எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். கஞ்சா, போதை, கூலிப்படையை வைத்து கொலை செய்வது, ஒரு காங்கிரசின் மாவட்ட தலைவர் கொலையுண்டதற்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம இருந்து கொண்டிருக்கிறது. எந்த தடையும் சரியா கிடைக்கலன்றாங்க. ஆக இந்த அளவிற்கு தான் அவருடைய காவல்துறையும் இருக்குது என்று நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி எல்லா விலையும், கரண்ட் கட்டணம் முதற்கொண்டு, பால் கட்டணம் முதற்கொண்டு, எல்லா விலைகளும், பத்திர கட்டணம் முதற்கொண்டு எல்லா விலைகளும் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆக தமிழக மக்களும் எப்படி பாரத தேசத்து மக்கள் அதே